ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். அந்த முதல்ல சுற்றறிக்கை விட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம், பயிர் கடன் வாங்குறது, மற்ற கால்நடைகள்லாம் சம்மந்தப்பட்ட கூட்டு வங்கியில் கடன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் எல்லா கூட்டத்தையும் இதை குறிப்பிட்டு வந்தேன். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போ நெற்பயிர் நடுவதற்கு தண்ணி திறந்து விட்டாங்க. டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க காவிரியில். இப்போ அந்த விவசாயிகள்லாம் தொடக்க வேளாண்மை வங்கியில் போய் கூட்டு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல், பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று இன்றைக்கு அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியை சேர்ந்த நிர்வாகிகள் சொன்ன காரணத்தினால கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள், விவசாயிகள் இடத்துல கோரிக்கையை வச்சாங்க. கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாங்க. இந்த சிவில் ஸ்கொயர் வச்சது மிகப்பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு உண்டாக்கியிருக்காங்க. இதை ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித்தாங்க. நாங்கள் அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் இங்கே தான் வந்தபோது, திருச்சிக்கு வந்தபோது தான் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை மனு வச்சேன். அதை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நான் சரி செய்ய சொன்னார்கள். இன்றைய தினம் 17/7/2025 தமிழ்நாடு அரசு இதை சுற்றறிக்கை வச்சார். நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே 28/7/25 நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மைக்கும் சுற்றறிக்கை விட்டுருக்குறாங்க. ஏற்கனவே பழைய முறையிலேயே நீங்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கலாம். ஆகவே எங்களுடைய அரசு எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை நான் எல்லா கூட்டத்திலையும் பேசுகிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் பிரதமர் கொடுத்த உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வெளியிடுது. ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்க்கடன் வழங்குவதிலே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாஜக கூட்டணியில ஓபிஎஸ், தினகரன், சசிகலா வந்தா அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? நீங்கள் கற்பனையான கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நாங்கள் யூகத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியும். சாரா பாஜக சேருமா, சரி போய் விடுதலை சேருமா, விடுதலை கட்சி சேருமா, விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா, பாமக சேருமா, அந்த கட்சி தலைவர் கேள்வி அப்போ சரியா. ஒரே நிமிஷம், நீங்கள் அடுத்த கட்சி கேட்கும்போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டதும் தெரியும். என்னை கேட்டால் நான் என்ன சொல்ல பதில்? வட மாவட்டங்கள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை ஏன் நீங்கள் இதை எடுத்து பத்திரிகையில் போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்களில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், அந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ தான் என்ன, இப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருது, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தானே, தயவு செய்து கேட்குறேன். இதை பெருசு கொண்டாது. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன்னா இப்போல்லாம் அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு, அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட முடிச்சு காங்கிரஸ் தலைமையில காங்கிரஸ் கூட்டணி போடுறத மூன்றாவது கூட்டணி உருவாடுறதா சொல்றாங்க. காங்கிரஸ் தலைமையில தாவேகாவோட சேர்ந்து மூணாவது கூட்டணி உருவாடுறதா சொல்றாங்க. சார், இன்னும் 8 மாசம் இருக்குது தேர்தலுக்கு, எது வேணாலும் நடக்கலாம். நாங்கள் எப்படி நாங்கள் அதை பதில் சொல்ல முடியும்? யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிவு செய்வார். மத்திய அரசு கட்டணம் தெரிவிச்சிருக்காரு. இந்த கல்விக்கான நிதி எல்லாம் கிடைக்கல. அது அவரை கேளுங்க, இன்னும் எங்க கேட்கறீங்க சார்? நான் தான் சொல்றேன், எங்களை சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த தலைவர் எங்களோட நிலைப்பாடு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது எப்போ வந்தது? 1976 வந்தது. அப்போ தான் காங்கிரஸ் ஆட்சி.
எம்என்சி படி தான் இன்றைக்கு மாநில பட்டியலிருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ண 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரம் காங்கிரஸோட 5 வருஷம் ஆட்சி. மறைந்த விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவருடைய அமைச்சர். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது மத்திய பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றல. ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது தாங்க நம்ம மாற்ற முடியும். அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வச்சு இன்றைக்கு இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தால் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியல் கல்வி மத்திய பொதுப்பட்டியல் வந்து எங்கேயும் மாநில பட்டியல் தாராளம் மாற்றிருக்கலாம். ஓரணிகள் திமுக பற்றி உங்கள் கருத்து சார்? எதான் எல்லா மீட்டிங்கும் சொல்லிட்டே இருக்கல, எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிட்டே இருக்கிற அதையும் அப்படியே எடுத்துமா போட்டு. யாரு எங்க கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குங்க. இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் குறிப்பிடுவேன். நன்றி, வணக்கம். பயிர்க்கடன் பெற விவசாயிகளிடம் சிபில் ஸ்கோர் கேட்டப்பட்டது குறித்து பிரதமரிடம் தான் பேசியதாகவும் தான் பேசியதன் காரணமாகத்தான் அந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வராதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூட்டணிகள் குறித்த கேள்விக்கு இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கின்றன. கொள்கை மற்றும் நிலைப்பாடு குறித்து கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.